பசங்களா எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சா? இப்ப லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சக்கு அப்புறமே மேக்ஸ் பீரியட் தான். மேக்ஸ்ல நிறைய சம்ஸ்லாம் வரும்பா. போக போக நல்லா சம்ஸ் போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நம்ம சாப்டர்ஸ்லாம் இப்ப பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல வந்து நிறைய காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக் வந்து டிராயிங் காம்படிஷன் வரப்போகுது. யாரு சேர போறீங்க? டிராயிங் காம்படிஷனா மேம்? ரொம்ப ஜாலியா இருக்குமே. ஆமா ஆமா. சரி, அது வந்து இப்ப நெக்ஸ்ட் வரும்ல ஒரு பிரேக். அப்ப நான் நேம் கேட்டுக்கிறேன். அப்ப எல்லாம் குடுக்க ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே மேம். ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி, இப்ப எல்லாரும் மேக்ஸ் எடுத்து போடலாம். அமைதியா உட்காந்து எல்லாரும் மேக்ஸ் சம்ஸ் போட்டுட்டு இருங்க. இன்னைக்கு ஹோம்வொர்க் சம்ஸ் கூட முடிஞ்சா போடுங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு சில வேலை இருக்கு. நீங்க எல்லாம் அமைதியா உட்காருவீங்கன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து இருக்கணும். ஏதாச்சும் பேசுனீங்க, எல்லாம் அமைதியா இல்லைன்னு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் உங்களுக்கு தான் எல்லா குத்து விழுகும். அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க இந்த கிளாஸ் பசங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் யாரும் சண்டை போடாம அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நம்ம கிளாஸ் தான் நல்ல பேர் வாங்கணும். சரிங்களா? சரி, எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை பாருங்க. நானும் என்னோட ஒர்க் பாக்குறேன். நடி சிவானி, நாளே ரொம்ப போர் அடிக்குது. ஆமா டிம்பிள், ரொம்ப போரா போகுது. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. ஏய் டிம்பிள், என்ன பேசிக்கிட்டே இருக்க? முதல்ல எந்திரி. நீ இப்ப பாரு கிளாஸ் நடத்தும் போதோ இல்ல ஹோம்ஒர்க் எடுத்து சம்ஸ் போட சொல்லும் போதோ நீ மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது. கிளாஸ்க்கு இருக்கிற 1ஆம் நம்பர் ஒழுங்கினமே நீ தான். எல்லாரும் உன் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல எந்திரி. அன்னைக்கே உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இருக்கணும். எந்திரிமா, நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க. இரு, உனக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன். பிங்கி இருக்கிற இடத்துல நீ வா. நீ அங்க போ பிங்கி. மேம், நான் சிவானி பக்கத்துல போய் உட்கார்றதா? அச்சோ, அது நடக்காத காரியம் மேம். ப்ளீஸ் மேம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஐயோ, அவ பக்கத்துல போய் உட்காரதா? நீயாச்சும் பரவாயில்ல சிவானி. நான் டிம்பிள் பக்கத்துல எப்படிதான் உட்கார போனேனோ அவளுக்கு எனக்கு சுத்தமா ஆகாது. என்ன 2 பேரும் மசம் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? சட்டு புட்டு நீ இடத்த மாத்துமா பிங்கி. நீ போய் உட்காரு. ஒரு வாரம் சரியாகலன்னா அதுக்கப்புறம் நானே மாத்தி விடுறேன். இப்போதைக்கு நீ முதல்ல எங்கிச்சு போய் அங்க உட்காரு. போ, சீக்கிரமா போ. என்ன இப்படி மசம் உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்திரிமா. இந்தா போறேன் மேம். சரி, நான் கொஞ்ச நேரம் அங்கிட்ட உட்காந்துட்டு வந்தப்பறம் இந்த மேம் போனோடனே வந்துடுறேன். ஐயே, கொஞ்சம் தள்ளிக்கோப்பா. இதான் உங்க 2 பேரோட பிளேஸ். இனி நான் மாத்தி விட மாட்டேன். டிம்பிள், நீ ஓவரா வாய் அடிக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பக்கம் மாத்தி விட்டுருக்கேன். இனி நீ இந்த மாதிரி பேசி ஏதாவது சண்டை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ கிளாஸ் ரூம்ல, அவ்வளவுதான். நீ போய் பிரின்சிபல் ரூம் வாசல்ல தான் உட்காருவ. அப்புறம் உங்க அடுத்த நாள் உங்க அம்மா வந்து உன்னை டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு. இனி ஏதாச்சும் பண்ணி பாருங்க 2 பேரும். இதே பிளேஸ்ல தான் உட்காரணும். யாரும் மாத்த கூடாது. சரியா? சரி, அமைதியா உட்காந்துட்டேங்க. நான் போயிட்டு வரேன். சரி பசங்களா, எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஸ்டாஃப் ரூம்ல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கணும். சரியா? சரி, வரேன் பசங்களா. ஒரு அடக்கொடக்கமா உட்காராம காலை பொழந்துகிட்டு உட்காந்துருக்கா. நான் எப்படி உட்கார்றது? எப்பா டிம்பிள், கொஞ்சம் காலை மடிச்சு வச்சு உட்காருப்பா. எனக்கு இடமே பத்தல உட்கார்றதுக்கு. பிங்கி இல்லாட்டி உட்கார மாட்டா. ஓயாம வந்து சொல்லாத. பெஞ்ச் இருக்கிற அளவுக்கு தானே உட்கார முடியும். நீ பெருசா குண்டா இருந்துகிட்டு என்னைய குறை சொல்றியா? ரொம்ப ஓவரா பேசாத. சரியா? வாய் சாத்திக்கிட்டு உட்காரு. என்னப்பா நீ இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கும் பேச தெரியும்பா. நான் என் ஃப்ரெண்டுனால அப்படி சொல்றேன். ஏய், உனக்கு பேச தெரியும் எனக்கு பேசுன்னு சொல்றதுலாம் நிப்பாட்ரி. என்னமோ பெருசா சொல்லிட வந்துட்டேன். நீதான் குண்டாத்தி. என்னது? என்னைய பார்த்து குண்டாத்தின்றியா? அவ்வளவு தைரியம் இருக்கு பொடி லூசு. ஏய், என்னைய பார்த்தே நீ லூசுன்னு சொல்லுவியா? என்ன உன் பிங்கிட்ட காமிச்சிட்டு இருக்கல, ஏன்ட்ட காமிச்சிட்டு இருக்கியா? பஞ்சர் ஆகிற பாத்துக்கோ சான்றா. நீ என்னைய பஞ்சர் ஆக்கிடுவியா? மேம் வந்து ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்குனாலே இந்த பம்மு பம்மற, உங்க அம்மா ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு சொன்னாலே இந்த பம்மு பம்மற, நீ வந்து என்னைய பஞ்சர் ஆக்கிடுவியா? பாப்போண்டி, இரு, இன்னைக்கு நான் உன்னை மேம்கிட்ட மாட்டி விடாம விட மாட்டேன். என்ன சான்றா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இருடி, உன் தலைமுடிய புடிச்சு இழுத்து இன்னைக்கு உன் மண்டைய மொட்டையாக்கலாம் நான் விட மாட்டேன். ஏய் விடுப்பா, விடு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஆடுவிய இந்த மாதிரி நீ? ஆட மாட்டேன்னு சொல்லுடி. ஏய் விடுப்பா, எனக்கு தலையே எரியுது. ஐயோ, இவன் இப்படி புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா? என்ன டிம்பிள், என்னாச்சு? போன இடத்துல சண்டையா? ஏய் டிம்பிள், ஒழுங்கு மரியாதை கையேறி சான்றா மேல இருந்து. எர்ரி கைய, எர்ரி கைய. ஏய் அப்பாடி ராகுல், நீ வந்த அதனாலதான் அவ கைய எடுத்தாடா. தேங்க்ஸ்டா. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும்? லூஸ் ஆட்டம். நான் மேம்கிட்ட சொல்லாம விட மாட்டேன். ஏன் டிம்பிள் இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாதான் என்னவா? ஏய், நீ சாத்திக்கிட்டு போடா உன் பிளேஸ்க்கு. என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன? ஐயோ ராகுல், இல்லடா, இவ சும்மா இருக்க மாட்டா. நீ போன உடனே மறுபடியும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவாடா. அதான் அவளே சொல்லிட்டால, இரு, நான் பிடிச்சி இழுக்காம விட மாட்டேன். ஐயோ இருடி.
ஏப்பா பிங்கி கொஞ்சம் வந்து நீ காப்பாத்துப்பா ப்ளீஸ். இவ புடிச்சு தலைமுடி எடுத்துக்கிட்டே இருக்கா. ஏய் சிவானி, அந்த பிங்கி இந்த பக்கம் விட்டுறாத. நான் ஒரு 10 நிமிஷத்துல இவன் மண்டையில மொட்டை போட்டுருவேன். சரி சரி, நான் விட மாட்டேன். சரி பாத்துக்கோ. என்னடி ஏன் மண்டைய வாடி மொட்டை போட போறா? இரு ஓ முடிய புடிச்சு நான் கிளிக்கிறேன் பாரு. என்னடி வலிக்குதா? அம்மா விடுடி, விடு லூசு சாண்டரா, விடுடி. ஏய் சிவானி வந்து காப்பாத்துடி. ஏய் பிங்கி அந்த சிவானியை மட்டும் இந்த பக்கம் விட்டுறா. இன்னைக்கு இவ மண்டைய நான் உரிச்ச தேங்காய் மாதிரி உரிக்க போறேன். விடுச்சுடி, வலிக்குதுடி, வந்து தொலையேண்டி சிவானி. நான் வந்துட்டே டிம்பிள். ஏய் பிங்கி கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போடி, நான் அந்த பக்கம் போடும்டி, சீக்கிரம் தள்ளுடி. ஏய் பிங்கி அவளை விட்டுறாத. ஏய் சிவானி, நான்லாம் விட முடியாது, இங்கே இரு. அட போடி லூசு, நான் பெஞ்ச் மேல ஏறி இந்த பக்கம் போயிடுவேன். என்ன பிங்கி விட்டுட்ட? ஏதாச்சும் அவளை பண்ணு சிவானிய. ஏய் போடி சாண்ட்ரா. ஏய் வா டிம்பிள், பொண்ணு சரியாயிடும். ஐயோ எனக்கு எரியுதுடி. இரு இரு எடுத்துடலாம். என்ன பண்றது, இவ தலைமுடிய பிடிச்சு நம்மளும் இழுத்துருவோம். விடுடி. பிங்கி அப்படி போடு. இனி இந்த மாதிரி எங்கள்கிட்ட வம்பு வச்சுப்பீங்க, எங்க கேங் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க, உங்க முடி 2 பேரையும் நாங்க மொட்டை அடிச்சிருவோம். சூப்பரா இப்ப எரியுது அவங்க 2 பேருக்கும். அம்மா வலிக்குது. நல்லா வலிக்கட்டும், தேவைதான். இது காட்டடி அடிச்சுட்டு இருக்குங்க பின்னாடி. பேயே வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் போய் கேட்போம். ஏய் விடுங்கப்பா, சண்டை போடாதீங்க. நல்லா சொல்லு பூஜா, எப்படி புடிச்சு இழுக்கிறா பாரு ஃப்ரெண்ட். எனக்கு தலையே வலிக்குது, உயிர் போற மாதிரி வலிக்குதுடி. ஏய் விடுப்பா, அவ இவ்வளவு கஷ்டப்பட சொல்ற, ரத்த கித்த வந்துட போது, விட்டு தொலைங்களேன்பா 2 பேரும். இப்படி பேய விட மோசமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து. சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க. நல்லா போட்டு இழுங்க, அவங்களுக்கு எல்லாம் தேவைதான். என்ன அம்மா நாங்க கூட சண்டை போட்டுருக்கோங்க, நல்லா போட்டு இழு. சூப்பர். ஏய் என்னப்பா ராகுல் மூட்டி விட்டுட்டு இருக்க? எங்களுக்கு தலையே எரியுதுடா லூசு ராகுல். ஐயோ எரியுது எங்களுக்கு தலையே. அம்மா கடவுளை நீதான் காப்பாத்தணும். இனிமே இந்த மாதிரி எப்பயாச்சும் பண்ணுவீங்க, எங்க கூட சண்டை போடுவீங்க, சண்டை போட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் கை விட சொல்லுவேன். ராகுல் சொல்ற மாதிரி சொல்லுங்க, எங்க கிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சாரி கேளுங்க, அப்பதான் தலைமுடிய விடுவோம். ஆமா ஆமா. வலிக்குது. ஐயோ இனிமே நாங்க உங்க கூட சண்டையே போட மாட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி விட்டாச்சு போ.